உலகெங்கும் நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த உயரிய நோக்கோடு எண்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்கின்ற கருப்பொருளை மையமாக வைத்து இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம். இந்த நன்னாளில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறையினுடைய சார்பில் நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையே வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்திருக்கக்கூடிய என்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் மனமார்ந்த வரவேற்பினையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை பேணுவதில் காட்டும் தொடர் அக்கறையும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான தொலைநோக்கு பார்வையுடன் அவர் ஆட்சி வரக்கூடிய திட்டங்களும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுக்கு பெரும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்திருக்கிறது. நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். நமது தமிழ் நிலப்பரப்பு என்பது இந்து மாக்கடலும் வங்கக்கடலும் இமயமலைகளுக்கு மூத்த மேற்கு தொடர் மலைகளும் இயற்கை அரண்களாக அமைந்ததோடு மட்டுமன்றி அவற்றின் இடையே உற்பத்தியாகி ஓடக்கூடிய வற்றாத ஜீவநதிகளாலும் நீர்நிலைகளாலும் எப்போதும் இயற்கை வளத்தோடு தன் திருமேனி செழித்திருக்கக்கூடிய நிலப்பரப்பாக நம்முடைய தமிழ் நிலப்பரப்பு இருந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகுதான் இந்த 4 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய மாநிலம் சந்தித்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பசுமை பரப்பினை 33% அதிகரிக்கக்கூடிய நோக்கில் மரகத பூஞ்சோலைகள் 100, குறுங்காடுகள் 1000, ஈரநில பாதுகாப்பிற்காக 19 ராம்சர் தலங்கள், தமிழ்நாட்டிலே புதிதாக 65 காப்பு காடுகள் நோட்டிஃபிகேஷன், வன உயிரின சரணாலயங்கள் 3, பறவைகள் சரணாலயங்கள் 2 என்று நம்முடைய முதலமைச்சர்களுடைய காலத்தில் தான் இந்த மாபெரும் செயல்களை தமிழ்நாட்டிலே நாம் காண கிடைக்கிறோம். இன்றைக்கு அறிவிக்க இருக்கக்கூடிய தனுஷ்கோடி பூனாரைகள் சரணாலயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் புலம்பெயர்ந்து வரக்கூடிய தமிழ் மக்களுக்காக மட்டுமல்ல, அல்லது தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்புகளை தேடி வரக்கூடிய வட மாநிலங்களில் வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான மாநிலமாக மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டை தேடி வரக்கூடிய வலசை வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகளாக இருந்தாலும் அவற்றுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் என்கிற வகையில் தமிழ்நாட்டினுடைய அடைக்கல நாதராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக மீண்டும் மஞ்சப்பை, இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம், நிதி ஆயோக்கினுடைய 2024-25 ஆண்டு குறியீட்டின்படி நிலைத்தகு வளர்ச்சி இலக்கு குறியீடுகளில் காலநிலை நடவடிக்கையில் இந்தியாவில் நாம் முதலிடத்திலே தமிழ்நாடு இருக்கிறோம் என்கின்ற பெருமை என்ற பல்வேறு சிறப்புகளை மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சியில் நாம் பெற்றிருக்கிறோம். தமிழரின் வாழ்வியலில் மொழியும் இயற்கையும் என்றைக்கும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஆதிக்குடிகள் வாழ்ந்த ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலியில் காணப்பட்ட அந்த வெளிமான் உருவம் இன்றைக்கும் அந்த பகுதியிலே வல்லநாடு மலைகளிலே அந்த உயிரினம் வெளிமான் பிளாக்பேக் வாழக்கூடிய ஒரு உயிர்ச்சூழல் மண்டலமாக அது திகழ்ந்து வருகிறது. நமக்கெல்லாம் அறநெறி வழங்கிய திருக்குறள் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிவர் காடும் உடையது அரண் என்று இயற்கை அரண்களுக்கு நமக்கு இலக்கணம் வகுத்து சென்றிருக்கிறது. காட்டில் வாழும் வேங்கை குடியினுடைய இயல்பினை பாடக்கூடிய சங்கத்தமிழ் கடமா தொலைச்சிய காணுரை வேங்கை இடம் வீழ்ந்தென்ன உண்ணாது இறக்கும் என்று ஒரு புறப்பாடல் மூலமாக புலியின் இயல்பை சொல்லுகிறது. மலையார் சாரல் மகவுடன் வந்த மட மந்தி புலையார் வாழை திங்கனி மாந்தும் குற்றாலம் என்று
பக்தி தமிழ் தேவாரத்திலே ஞானசம்பந்தன் வாயிலாக மந்தியினுடைய இயல்பை எடுத்துச் சொன்னது. ஒரு மருத நிலத்திலே நடந்து வந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த வயல்வெளியை கண்ட பிறகு பாடிய பாடல், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க குண்டல்கள் முழவை நீங்க குவளை கண்விழித்து நோக்க தேம்பினி மகரையாளின் தெந்திரை எழுதி காட்ட தேம்பினி மகரையாளின் வண்டுகள் இனிந்து பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்று அவன் பாடிய பாடல் காப்பிய தமிழ் இயற்கைக்கு கொடுத்த இடத்தை நமக்கு சொல்லுகிறது. நடந்தாய் வாழி காவேரி என்று சிலப்பதிகாரம் சொன்னபோது நதிகளுக்கான இடத்தை தமிழ் இலக்கியம் சொன்னதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. இழும் என இழிதரும் அருவி பழமுதி சோலை மலைகிழவோனே என்று நம்முடைய 10 பாட்டிலே வந்த அந்த பாடல் ஒரு அருவியினுடைய ஓசை இழும் என்று எப்படி இருக்கும் என்கின்றதை எடுத்து சொன்ன அந்த தமிழுக்கே உரித்தான சிறப்பு நகரம் மீண்டும் மீண்டும் அந்த 2 வரிக்குள்ளிலே வந்து இன்பம் தருவதைப் போல அந்த அருவியின் ஓசையும் எடுத்து சொன்னது. இதையெல்லாம் தாண்டி கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் பிடையும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவேராயின் அங்கு எம்மூர் சத்தியமூர்த்தி முற்றத்து வாவியுள் தங்கி என்று சொன்னபோது தமிழ்நாட்டுக்கு வலசை வரக்கூடிய பறவைகளின் வலசை, மைக்ரேஷன் ஆஃப் பேர்ட்ஸ் என்பதை கூட ஒரு நுண்ணிய வகையிலே சொன்ன தமிழ் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பதை நான் தெரிந்து சொல்லி நண்பர்களே, இன்னும் நான் ஒருபடி உங்களுக்கு மேலே சொல்லி என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு இனத்தின் வாழ்வியலில் ஒரு மரத்தை, அந்த மரத்தை தன்னுடைய குடும்பத்தின் உறுப்பினராக கருதிய ஒரு வாழ்வியல் நெறியை கொண்டிருந்த இனம் தமிழ் இனம். நற்றினை என்கின்ற அந்த சங்க இலக்கியத்தில் நும்மினும் சிறந்ததே நுவ்வை ஆகும் என்று வருகிறது. அதாவது ஒரு தாய் தன்னுடைய மகளை வளர்க்கிறார். ஒரு மகள் வளர்கிற போதே ஒரு புன்னை மரத்தையும் நட்டு வளர்க்கிறார். மகளும் வளர்கிறார், புன்னை மரமும் வளர்கிறது. மகள் வளர்ந்த பிறகு மலர்களை அழைத்து தாய் சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் ஒன்றாக வளர்ந்தீர்கள், அவள் உன்னை விட சிறந்தவள், அவள் உன்னுடைய தங்கை என்று அழைக்கிறார் என்று சொன்னால், இயற்கை மரங்கள் நம்முடைய வாழ்வியல் நெறியில், தமிழர் வாழ்வியல் நெறியில் எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய ஐவகை நிலப்பரப்பினையும் அதன் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை எல்லாம் காலம் உங்களுடைய உள்ளங்கையிலே வழங்கியிருக்கிறது. காலநிலை மாற்றமோ, கடும் புயலோ, கனமழையோ எதுவாக இருந்தாலும் களத்திலே நின்று அதை சமாளித்து போராடி தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காக்கும் கரங்களான உங்கள் கரங்களில் இந்த பூமி பந்தை, தமிழ்நாட்டினுடைய எதிர்கால இயற்கை வரலாற்றை காலம் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறது. அந்த காலம் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய இந்த வளங்களையும் தமிழ்நாட்டின் சிறப்பையும் நீங்கள் ஒருங்கே காப்பாற்றுங்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய திடமான உறுதி. உங்களுடைய அந்த காப்பாற்றும் கரங்களில், உங்கள் வழிநடத்தலில் தமிழ்நாடு என்றைக்கும் போராடும். தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.